particularly like to thank some of the faces we very rarely see, but for choosing to come to our church this evening. குறிப்பாக நான் நன்றி சொல்ல விரும்புவது புதிதாக வந்துள்ளவர்களுக்கும் அடிக்கடி நம்ம சபையில் நாங்கள் பார்க்காதவர்களும் அப்பப்போ வந்து போகிறவர்களுக்கும் இந்த மத்தியான வேளையில் உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். We are a church who want to carry out our services in accordance to Jesus. நாங்கள் ஒரு வளர்ந்து வருகிற சபை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய திட்டத்தின்படி நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய முற்படுகிற ஒரு சபை. The name that we glorify in this church is the name of Jesus. நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஒரே நாமம் இந்த சபையில் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம். And my firm belief in my heart is this. என்னுடைய இருதயத்தின்படி நான் நம்புகிறதும் இதுதான். என்னுடைய இருதயத்தின்படி நான் There is always a purpose for what God does in people's lives. ஆண்டவர் எப்பொழுதும் ஜனங்களின் உள்ளத்திலே செய்கிறதான வித்தியாசமான காரியங்களை குறித்து நாங்கள் பார்ப்போம். There is always a purpose for it. எப்போதுமே அதற்கு ஒரு காரணம் உண்டு. And if you are in church today, there is a purpose for it. நீங்கள் இந்த ஆலயத்தில் இப்பொழுது வீற்றிருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு காரணம் கண்டிப்பாக உண்டு. May we turn our Bibles to Romans chapter 5. எல்லாரும் 1 and 2. வேதாகமத்திலே ரோமர் எழுதுகிறதான சுவிசேஷம் Romans 5 verses 1 and 2. 5வது அதிகாரம் வசனங்கள் 1 and 2. I can't hear. Can you? Therefore, being justified by faith, we have peace with God and through our Lord Jesus Christ, by whom also we have access to faith into his grace wherein we stand, and rejoice in the hope of the glory of God. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலைத்து கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். May we bow our heads in prayer. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Our dearest God Jesus, அன்புள்ள இயேசு சுவாமி, Daddy, thank you for bringing us to church today. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை இந்த இடத்துல கூட்டி வந்தமைக்காக. Lord, your love is everlasting. அப்பா, உங்களுடைய அன்பு மாறாத அன்பு. From the day we have created, you have been an unchanging God. அப்பா, நாங்கள் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட நாள் முதல் நீங்கள் மாறாது இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. You have been patiently waiting for us, Daddy. அப்பா, நீங்கள் அநேக நாட்களாக இதற்காக காத்து கொண்டிருக்கிற தேவக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Patiently waiting for us, Lord. அப்பா, நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிற தேவக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And in all of that time, Lord, no matter how much we have sinned, அப்பா, நாங்கள் அநேக வேளைகளிலே எவ்வளவு நாங்கள் பாவம் செய்தோம் என்கிறது இல்லை. அப்பா, நாங்கள் பாவிகளாக வாழ்ந்தோமே தகப்பனே. Your grace has always been with us, Father. அப்பா, உம்முடைய கிருபை எங்களோடு எல்லா வேளைகளிலும் தங்கியிருந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். That is what has sustained us. அப்பா, அது எங்களோடே கூட தங்கியிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Because Lord, a moment of your anger would bring disaster. அப்பா, உம்முடைய ஒரு நிமிட கோபம் எங்கள் வாழ்க்கையை உடைத்து போடுமே சுவாமி. For Father, we thank you for that. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பொறுமைக்காக. We thank you for waiting all these years for us patiently. அப்பா, உங்களுடைய நீடிய பொறுமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And even now, Lord, as we go into the message, அப்பா, இந்த வேளையிலும் கூட நாங்கள் செய்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். I pray, Lord, that it will be your Holy Spirit that leads the service today. அப்பா, பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்காக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். We submit to you. அப்பா, நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம். We submit to you, Jesus. அப்பா, உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். Lord, whatever you speak to us, give us the ear that we will be able to hear it, Lord. அப்பா, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் செவிகளை திறந்து கேட்டு கிருபை செய்யும் சுவாமி. Even now, இப்பொழுது I bring under the perfect control of the Holy Spirit இயேசுவின் பரிசுத்த வல்லமையின் நாமத்துக்கு கீழாக எல்லாவற்றையும் கொண்டு வருகிறோம் சுவாமி. every person, body, situation. அப்பா, ஒவ்வொரு நபர்களையும் அவர்கள் இருதயத்தையும் அவர்கள் சூழ்நிலையையும் அப்பா உங்களுக்கு கீழாக நாங்கள் கொண்டு வருகிறோம். I cover this church under the precious blood of my Lord and Savior Jesus Christ. உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இனிய இரத்தத்துக்குள்ளே, ஹalleluya, விலையேறப்பட்ட இரத்தத்துக்குள்ளே நாங்கள் இந்த சபையை தருகிறோம் தாம் சுவாமி. In the name of Jesus I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. Amen. ஆமென். I was pondering over what I should preach today about. எனக்கு பயங்கர குழப்பமாக இருந்து நாங்கள் இன்னைக்கு நான் தேவ செய்தியை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று. And I was also wondering how to make the topic a bit interesting so that you will not get bored.
ஆனாலும் நான் எப்படி உங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வருவது, எப்படி ஆயத்தப்படுத்துவது, உங்களை ஒரு போர் அடிக்காமல் இருப்பதற்காக நான் ட்ரை பண்ணேன். So I did my best. I did my best. என்னோட சிறந்த முயற்சியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். Amen. Now you do your best to hear me patiently out. நீங்கள் இப்போது பொறுமையோடு உங்களுக்கு எவ்வளோ தூரம் பொறுமை காக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பொறுமை காத்து இந்த செய்தியை கேளுங்கள். I promise you I will finish at 6. நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், நம்பிக்கை எழுகிறேன், 6 மணிக்கு நான் கண்டிப்பாக முடிப்பேன் என்று. 6 o'clock it's finished. 6 மணிக்கு எல்லாம் முடிந்துவிடும். And we can go there and have the tea and all the usual things. அதற்கு பிறகு நம்ம அந்த ஹாலில் போய் நம்ம டீ பிஸ்கட்லாம் சாப்பிடலாம். So the title of my message today is Joy versus Happiness. என்னுடைய செய்தியின் தலையங்கம் இன்றைக்கு மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் உள்ளதான ஒரு இணைப்பு. And I'm going to use a formula to try and explain that to you. Formula. பரவாயில்ல, ஒரு ஃபார்முலா சூத்திரம். நான் அதற்குரிய சூத்திரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். Okay. So the question that I'm going to ask you before I go into the message today is, what is the difference between joy and happiness? நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். செய்திக்கு உள்ளதாக கடந்து போவதற்கு முன்னாக என்ன வித்தியாசம் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் இருக்கிறதான வித்தியாசத்தை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். So do you think there is a difference? நீங்கள் அதற்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு என்று யாராவது நினைக்கிறீர்களா? Don't give me an answer, but consider and ponder over that in your hearts. அதற்கு நீங்கள் விடை சொல்வதற்கு தேவையில்லை இப்பொழுது, பட் உங்கள் மனதிலே அதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். I'm going to talk to you about an experiment that scientists conducted. நான் உங்களுக்கு ஒரு விஞ்ஞானிகள் நடத்தின ஒரு சோதனையை குறித்து நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். Brilliant. But I'm not going to use the actual instances that the scientists used. நான் அந்த விஞ்ஞானி அவர்கள் உபயோகப்படுத்தின அந்த பரிசோதனையை நான் உபயோகப்படுத்த போவதில்லை. I'm going to use something that we are familiar with in our day-to-day lives. நான் நமக்கு அன்றாட வாழ்க்கையிலே பரிச்சயப்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். Many of us who are married, we have gone to shops to buy saris for our wives. இங்கே இருக்கிற அநேகர் நம்மளை போன்றவர்கள் திருமணமாகி இங்கே இருக்கிறோம். நமக்கு அந்த கடையில் போய் சேலை வாங்குற அனுபவம் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். Now when you go to buy a sari, you have two choices. நீங்கள் சேலை வாங்க போகும்போது உங்களுக்கு இரண்டு choices. No problem. Now consider that you have these two choices when you go to buy a sari. நீங்கள் இதை கருத்தில் கொள்ளுங்கள், உங்களுக்கு இந்த இரண்டு தருணங்கள் இருக்கிறது என்று. So one choice is this. உங்களுக்கு முதலாவது இருக்கிறது முதலாவது சாய்ஸ் இது. You can take as many hours as you want and as many days as you want to choose your sari. நீங்கள் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் செலவழிக்கலாம் உங்களுடைய சேலையை தெரிந்து கொள்வதற்கு. But when you bring that sari back home, you cannot take it back. நீங்கள் அந்த சேலையை தெரிந்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு நீங்கள் அதை திருப்பி எடுத்து செல்ல முடியாது. The other choice is you get half an hour to choose your sari. உங்களுக்கு இருக்கிறதான இரண்டாவது தருணம் உங்களுக்கு அரை மணி நேரம் இருக்கிறது அந்த சேலையை தெரிந்து கொள்வதற்கு. But you got 2 days to take it back and exchange it if you don't like it. உங்களுக்கு 2 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு ஒருவேளை அது பிடிக்கவில்லை என்றால், மனதுக்கு விருப்பமா இல்லை என்றால் திருப்பி அந்த சேலையை திருப்பி கொண்டு செல்வதற்காக. உண்மையா சொல்லுங்க, எந்த சாய்ஸை சூஸ் பண்ணுவீங்க? Honestly speak, which one you going to select? 1 or 2? 2. Any ones? யாராவது முதலாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. கணேஷ் பிரதர், I don't know whether சாரி எல்லாம் கட்டுவீங்களா? You're right. Okay. So most of us want 2. இங்க இருக்கிற அநேகர்கள் நாம் இரண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுகிறோம். You know why? ஏன் தெரியுமா உங்களுக்கு? If we go for choice 1 and we bring a sari back home, நீங்கள் முதலாவது தருணத்துக்கு போவீர்கள் என்றால், நீங்கள் அந்த சேலையை வீட்டுக்கு கொண்டு வரும்போது you would think, ஐயோ பச்சையில வாங்கி இருந்திருக்கணும். I should have bought the green sari instead of the yellow. நான் பச்சை நிறமான சேலை அல்லவா வாங்கி வந்திருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். இது எனக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குதே, இது எனக்கு பொருந்தவில்லையே, ஐயோ நான் என்ன பண்றது, அங்க இருட்டில் பார்த்தா மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு, இப்போ மேட்ச் ஆகலையே.
இருட்டில் பார்க்கும். When I see that in darkness it was different color, but now it's different color. Such thoughts will be, tormenting you. உங்கள் மனதிலே அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு எண்ணங்கள் தோன்றும். And you are not confident. That is why you want with choice 2, where you have a second bite of the cherry. அதனால நீங்கள் உங்களுக்கு ஒரு நிலையில்லாத நிலைமைக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றாவது இதில் ரெண்டாவது இதில் பண்ணணுமான்றது. See, மாப்பிள்ளை பார்க்க போகும்போது, பொண்ணு பார்க்க போகும்போது, திருமணத்துக்காக பொண்ணு பார்க்க போகும்போது, if the bride has a choice for the husband to be, மணமகளுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு தருணம், அதாவது சூஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருந்து தெரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு ஒரு தருணம் இருக்குமே என்றால், ஸோ மாப்பிள்ளை உட்காந்து சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மூக்க நோண்டிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. When the bridegroom was sitting there and picking his nose, பொண்ணு பார்க்கும், ஐயோ இந்த மாப்பிள்ளை நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு டிஸ்கார்ட் பண்ணிடும். The bride will decide, I don't like this person at all, so I don't want to get married with him. But if he picks his nose after he gets married, அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் திருமணம் நடந்த பின்பு அவர் மூக்கை நோண்டி கொண்டிருந்தால், சரி நோண்டி தொலைங்க, விரல மட்டும் கேசரியில வைக்காதீங்க. Okay, you கேசரியில. I don't mind you pick your nose, but don't put your finger on the kesari. See, the point I'm trying to get across to you is this. உங்களுக்கு நான் இந்த ஒரு point, நான் என்ன சொல்ல வரேன்னா, the point I wanted to get across to you is this. It is, no matter what, if you have given a choice or you're not given a choice, அதை பற்றி ஒன்றுமில்லை. உங்களுக்கு தருணம் கொடுக்கப்பட்டாலும் உங்களுக்கு தருணம் கொடுக்கப்படவில்லை என்றாலும், in both instances the scientists proved that your level of happiness remains exactly the same. இரண்டு தருணங்களிலும் இந்த விஞ்ஞானிகள் நிரூபித்த ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு குறைவதில்லை. See, the reason behind that is very clear. இதற்கு பின்னால் இருக்கிற காரணத்தை நாம பார்ப்போம்னா அது ரொம்ப ஓப்பனான ஒரு விஷயம். Happiness is a state of mind. சந்தோஷம் என்பது ஒரு மனநிலையை பொறுத்தது. But we as humans, we have this weakness where we are always like cats on the walls, not able to make our minds up. நாம் மனிதர்களாக இருக்கிறபடினாலே நமக்கு ஒரு நிலையான ஒரு டிசிஷனை எடுக்க முடியாது. ஒரு மதில் மேல் உள்ள பூனையை போல இந்த பக்கம் சாய்வதா அந்த பக்கம் சாய்வதான ஒரு குழப்பமான சிச்சுவேஷன் சூழ்நிலையிலே நம்ம இருக்கிறோம். So let's park that for a moment. அதை அந்த கொஞ்ச நேரம் வைத்து விடுவோம். Let's come back to joy and happiness. திருப்பி நாம் இப்பொழுது மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் வருவோம். So what is it that will give you happiness? உங்களுக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் என்ன? I thought about it and thought, Sherwin, what will give me happiness? நான் என்னை பற்றி யோசிப்பேனால் எனக்கு எது மனமகிழ்ச்சியை தரும் என்று. But then I thought, women, what gives women happiness? பெண்களுக்கு எது சந்தோஷத்தை அளிக்கும்? So if there was a day and you said, if all of these things happen today, I will be happy. நீங்க ஒருவேளை சொல்லலாம், எல்லாம் நடந்து முடிஞ்சா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். So one of the things women in India, especially the South India, commonly do is this. தென்னிந்திய பகுதியில் இருக்கிற பெண்கள் சாதாரணமான நிலையில எப்பொழுதும் யோசிக்கிறதான ஒரு விஷயம் இதுதான். They go to buy sarees. அவர்கள் சேலை வாங்குவதற்காக கடைக்கு போவார்கள். Tell me, which lady here will not be happy and delightful if your husband takes you out shopping to buy sarees? உண்மையாக சொல்லுங்கள், இங்க இருக்கிற பெண்களிலே நீங்கள் உங்கள் கணவனார் சேலை வாங்க கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீர்கள் என்று. டெஃபினட்டா சந்தோஷம். யாருன்னா சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனால் சாரி கடைக்கு போனால் என்ன ஆகும் தெரியுமா? You know what happened when you go to buy a saree? I want you to read. I tried and got that picture and I put some dialogues in it. I want you to read that and tell me if you don't disagree with it. உங்களுக்காக நான் ஒரு படம் வைத்திருக்கிறேன். அந்த படத்திலே சில வார்த்தைகளையும் சேர்த்துள்ளேன். நீங்கள் அதை கவனமாய் படித்து சொல்லுங்கள் என்னவென்று. Look at all of the sarees which are thrown on the floor. அந்த தரையிலே போடப்பட்டுள்ள அவ்வளவு சேலைகளையும் நீங்கள் பாருங்கள். Is any one of them looking at that? அதில் இருக்கிற அந்த படத்தில் இருக்கிற எந்த பெண்மணிகளாவது அந்த சேலைகளை பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? Look at that. How many sarees are thrown there? நீங்கள் உற்று கவனியுங்கள், எத்தனை சேலைகள் அந்த தரையில் இருக்கிறது என்று. Look at the state of the men who have gone with these women.
அந்த அந்த பெண்களோடு சென்ற அந்த ஆண்களின் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். One of the older guys saying எனக்கு மண்டை காயுதுப்பா. One of the old மண்டை காயுது. Another guy is saying I want to escape from here. இன்னொரு நபர் சொல்கிறார் இங்கிருந்து நான் எப்படியாவது விடுபட வேண்டும் என்று. And look at the sadness on some of those people's faces. அந்த படத்தில் இருக்கும்போது அந்த படத்திலே பாருங்கள் சில மனிதர்கள் ஒரு சோர்வான நிலையில் இருக்கிறார்கள். See, the point I'm trying to make to you is this. நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிற காரியம் இது என்னவென்றால், see, there are many things that we think will bring us happiness. நம்ம நினைக்கிறோம் அநேக வேளைகளில் அநேக காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று. We will be sitting in the midst of those things that think give us happiness. நம்ம அந்த சந்தோஷம் கொண்டு வரும் என்று நினைக்கிறதான அந்த காரியத்தின் நடுவிலே உட்கார்ந்து கொண்டு சந்தோஷத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்போம். But it really does not give you happiness. அது உண்மையாவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயமா இருக்காது. See, this is one example of it. இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். When you go to a sari shop, this is what happens invariably. நீங்கள் சேலை வாங்கும் கடைக்கு துணி கடைக்கு போனால் இதுதான் எல்லா இடத்திலும் பரவலாக நடக்கக்கூடிய விஷயம். Okay, I think I've hammered that point enough. நான் நினைக்கிறேன் அந்த அந்த விவரங்கள் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று. Okay, so now I want to switch into ready-made happiness. நான் இப்போது ரெடிமேட் தயார்பட்ட பண்ண ஒரு சந்தோஷத்துக்காக. Okay, so many human beings we want easy solutions to our problems. நாம் மனிதர்கள் அநேக வேளைகளிலே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு லகுவாக முடிவு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவது வழக்கம். They want easy solutions. எளிதாக கிடைக்கிறதான ஒரு முடிவு வேண்டும் என்று யோசிப்போம். See, when I was growing up, நான் வளரும்போது I've seen people in their homes, they put incense. சம்பளம் நான் அநேக நபர்கள் வீடுகளிலே பார்த்திருக்கிறேன், அவர்கள் அந்த சாம்பிராணி தூபம் காட்டுவதை. Before they do that, there is a great big exercise that needs to be taken. அவர்கள் அதை சாம்பிராணி தூபம் காட்டுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு படிப்படியாக செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கும். They have to dry the charcoal. அதை உலர்த்த வேண்டும் அவர்கள். They have to burn the fire. அந்த தீயிலே போட்டு அதை எரிக்க வேண்டும். Make sure it's glowing red. அது ஒரு சிவப்பு நிறமாக அந்த எரிகிற அக்கினியின் குழம்பாக மாற வேண்டும். Sit there and fan that thing so that it catches fire. அதன் அருகே உட்கார்ந்து காற்று வீசுவது போல வீசி அதிலிருந்து அந்த தீயை எளிதாக அந்த சாம்பிராணியிலே பற்ற வைக்கிறதுக்காக முயற்சி செய்ய வேண்டும். Then eventually put the sambrani into it. திடீரென்று அந்த சாம்பிராணியை அந்த தீயிலே போடுவார்கள். But you know, when I was growing up, நான் சின்ன வயசாக இருக்கும்போது வளரும்போது they came up with this. அது பேரை படிச்சு பாருங்க, கம்ப்யூட்டர் சாம்பிராணி. If you read that name is computer sambrani. So basically what they are trying to say is, அவர்கள் don't worry about all of these difficult things. There you are. It's a computer sambrani. Light it and you will get sambrani pugai. அந்த சாம்பிராணி புகைப்படுவதற்காக எடுக்கிறதான அந்த ஆயத்தங்களை பற்றி கவலைப்படாதீர்கள், அதில் இருக்கிறதான நேரத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், அந்த தீயை பற்ற வைக்கிற முயற்சிகளை பற்றி கவலைப்படாமல், இது இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி என்பது எடுத்த உடனே அந்த தீயை பற்ற வைத்தால் அது உடனே புகை பற்றி கொள்ளும். See, the point is we want easy solutions. ஸோ நமக்கு எல்லாருமே பரவலாக விரும்புகிற ஒரு விஷயம் எல்லா பிரச்சனைக்கும் எளிதாக முடிவு காண வேண்டும் என்பதுதான். Now into a much serious topic. நம்ம இப்போ ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் போகிறோம். Have you ever thought in your hearts, நீங்கள் எப்பொழுதாவது உங்கள் இருதயத்தில் நினைத்தது உண்டா, why do people say you shouldn't drink? ஏன் மக்கள் சொல்கிறார்கள் நீ மது அருந்தக்கூடாது என்று? Why do people say you shouldn't take drugs? ஏன் நீங்க இந்த போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பிற மக்கள் நம்மளை பார்த்து சொல்லுவது? Why should you not run behind money? ஏன் பணத்தின் பின்னால் நாம் நம் ஓட்டத்தை வைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள்? Why should you only have one wife? ஏன் ஒரே ஒரு மனைவி மட்டும் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்? Why? ஏன்? What is wrong with drinking alcohol? சாராயம் குடிப்பதில் என்ன தவறு? What is wrong with taking drugs? போதைப் பொருள் உபயோகிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? Have you ever asked yourself that question? Why are these things considered to be bad? நீங்க என்னைக்காவது உங்க உள்ளத்துல நீங்க அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இது இந்த மாதிரி காரியங்களை உபயோகிக்கிறதுனால என்ன பிரச்சனை, என்ன தப்பு என்பதாக? See, the question should rather be this. Actually அந்த கேள்வி இப்படியாக இருக்க வேண்டும். Why is it I drink? நான் ஏன் குடிக்கிறேன்? Why is it I take drugs? எதற்காக நான் போதைப் பொருட்களை உபயோகிக்கிறேன்? Why is it I'm running after money? எதற்காக நான் பணத்தின் பின்னால் ஓடுகிறேன்? Why is it I'm lusting after women?
எதற்காக அந்த இச்சையின் பெண்களின் இச்சையிலே நான் விழுகிறேன்? There is an answer. Do you know what that answer is? எல்லாத்துக்கும் ஒரு பதில் உண்டு. உங்களுக்கு தெரியுமா அது என்ன பதில் என்று? Because in all of that, men see happiness. இப்போ நம்ம இங்கே பேசின எல்லா காரியங்களிலும் ஆண்கள் அது ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். See, the reason you drink, you become happy, there is a scientific reason for it. நீங்கள் மது அருந்துவதனாலே நீங்கள் அது உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கிறது என்றால் அது விஞ்ஞான ரீதியாக அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. That is why a man runs behind drink. அதனாலே ஆண்கள் மது அருந்தும் பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள். See, it is a shortcut to gain happiness with very little effort. அது ஒரு குறுக்கு வழி. ஒரு சின்ன ஒரு செலவு செய்தால் போதும், ஒரு சின்ன காரியத்தில் சில குறிப்பிட்ட வேளைகளிலே உங்களுக்கு உடனே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Science has actually proven that when you drink or you take drugs, it actually makes you happy. விஞ்ஞானம், அறிவியல் விஞ்ஞானம் ஏற்கனவே அதை நிரூபித்திருக்கிறது. நீங்கள் மது அருந்துவதனாலேயோ இல்லை நீங்கள் போதைப் பொருள் எடுப்பதனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்று. See, fundamentally that is why man runs behind it. அடிப்படையிலே அதற்காக தான் ஆண்கள் அந்த போதைப் பொருள்களை நோக்கி செல்கிறார்கள். See, the dependency comes because they have to drink or they have to take drugs to become happy. அவர்கள் அதற்கு பின்னாலே அதற்கு ஒரு அடிமை ஆகிறார்கள். அது இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது, அந்த போதைப் பொருள்கள் இல்லாமல் அவர்களால் வாழ்க்கையை ஓட்ட முடியாது என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். It is not a state of mind, it is something that happens in your body that gives you that happiness. அது ஒரு மனநிலையை பொறுத்ததான சந்தோஷம் அல்ல, அது உங்கள் உடல் ரீதியான ஒரு சந்தோஷத்தை தருகிறதாக இருக்கிறது. Now the video I'm going to show you is a brief explanation scientifically as to why drinking or taking drugs makes you happy. நான் உங்களுக்கு காட்டப்போகிறதான ஒளிப்படம் அதை பற்றி அந்த அறிவியல் ரீதியாக அதை விரிவாக விளக்கி அதை புரிய வைக்கும்படியாக இருக்கிறதான ஒரு ஒளிப்படம். And it is also goes on to explain why when you take those steps you also get addicted to it. அது மேலும் அதை விளக்குகிறது. நீங்கள் அதை உபயோகிக்க ஆரம்பித்த பிறகு அதற்கு எப்படி நீங்கள் அடிமையாகிறீர்கள் என்பதையும் அது தெளிவாக விவரிக்கிறது. So let's watch that movie for a second. அதை நாம் எவரும் சேர்ந்து அந்த ஒளிப்படத்தை இப்பொழுது பார்ப்போம். Dopamine is a neurotransmitter found in the reward pathway of the brain. That is, I think that's just repeating itself. So that is the scientific explanation of what makes you happy. This is not lies. This is what happens in your body. அது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கம். எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்கிறதான ஒரு விளக்கத்தை உண்டு பண்ணுகிறதான ஒளிப்படம். Because you have this dopamine and serotonin, and because they regulate, it gives you that happiness and moods. நமது மனித உடலில் இருக்கிறதான டோபமின், செரோட்டோனின் என்கிறதானது அந்த ஒரு சந்தோஷத்தை உருவாக்க மூல காரணியாக இருக்கிறதான சுரப்பாக நம்முடைய மனித உடலில் செயல்படுகிறது. When you take alcohol or when you take drugs, it alters that balance, and that is why you feel happy. அந்த மது அருந்துவதையும் போதைப் பொருள்கள் உபயோகிக்கும் போதும் அந்த உடலில் இருக்கிறதான அந்த டோபமைன் and செரோட்டோனின் என்கிறதான ஒரு அதனுடைய நிலை மாறுபடுகிறது. Whenever you are happy, this is the chemical reaction which is going on in your body. நீங்க எப்பொழுதெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீர்களோ உங்கள் உடலிலே நடக்கிறதான வேதியியல் மாற்றம் இது. And when you feel down and when you want to make yourself feel happy, when you எப்பொழுது நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு பண்ண விரும்பும் போது man has found an easy solution to drink to alter that chemical balance. ஆண்கள் அதை எளிதாக அவர்கள் கண்டுகொண்டுள்ள வழிதான் அந்த மது அருந்தி அவர்களுடைய சந்தோஷத்தின் நிலைமையை சரி செய்து கொள்வது. My question to you this evening is this. இந்த சாயங்கால வேளையிலே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Is this the happiness that the Bible describes? உண்மையாகவே வேதாகமத்தினால் சொல்லப்படுகிற சந்தோஷம் இதுதானா? பிரதர் எப்படி இருக்கீங்க? Brother, how are you? கர்த்தர் கிருபையில சந்தோஷமா இருக்கிறேன். I'm very happy by the God's grace. Which சந்தோஷம் are you talking about? நீ எந்த சந்தோஷத்தை குறித்து சொல்லுகிறீங்க சகோதரரே? Is it the dopamine and the serotonin சந்தோஷம் or is it something else? இது உங்கள் உடலில் நடக்கிறதான அந்த வேதியியல் மாற்றத்தினால் உண்டாகிற சந்தோஷமா இல்ல வேற ஏதோ சந்தோஷமா? That is what is the title of today's message. அதுதான் இந்த செய்தியின் தலையங்கம் இன்றைக்கு. You have to understand the distinguishing factor about happiness and joy. நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இருக்கிற சாராம்சம் அந்த மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் இடையிலான வேறுபாடு. See, happiness is dependent on something happening.
மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஒரு ஏதாவது ஒரு நடக்கிற காரியத்தை சார்ந்தே இருக்கிறது. If you put your dependency on happiness, it is always going to let you down. நீங்கள் உங்கள் மனநிலையை சந்தோஷத்திலே சார்ந்து இருக்கும்போது எப்பொழுதுமே அது உங்களுக்கு ஒரு தோல்வியை கொண்டு வருகிறதாகவே இருக்கும். Because happiness changes according to the circumstances. சந்தோஷம் என்பது மாறுபாடானது, எப்போதுமே ஒரே நிலையில இருக்காது. உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அது ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே இருக்கும். So then the God that we believe as Christians, if he gives you happiness, how can it be that happiness? கிறிஸ்தவராகிய நம் தேவனாகிய சமூகத்திலே நம் நம்பிக்கை வைத்துள்ளம்போது கிடைக்கிறதான மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? See, one of the fundamental truth about God is that he is an unchanging God. தேவனாகிய கர்த்தரை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்வேன், அவர் மாறாத தேவன். So if he is an unchanging God and he is giving you that happiness, how could that happiness change based on your situations? நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற சந்தோஷம் எப்படி ஒரு நிலை இல்லாமல் இருக்கும்? See, the Bible is not talking about happiness. வேதம் சந்தோஷத்தை குறித்து பேசுவதில்லை. The Bible is talking about something called as joy. வேதம் மன மகிழ்ச்சியை குறித்து தான் பேசுகிறது, சந்தோஷத்தை குறித்து அல்ல. We confuse ourselves with these two terms. நாம் நம்மளே குழப்பிக் கொண்டு இருக்கிறோம் இந்த இரண்டு பதங்களை வைத்து. And this causes no end of a trouble for Christians. இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரே தலைவலி. Yes, give the problems to the Christians. It's a problem for them. Yeah. இது ஒரு குழப்பமான ஒரு பிரச்சனையை உருவாக்குறதா இருக்கு. So let me draw a distinguish between happiness and joy. இதை நீங்கள் இதுக்கு இரண்டுக்கும் உள்ளதான வேறுபாடை நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள். See, happiness is cosmetic. சந்தோஷம் என்பது ஒரு வெளிப்படையான ஒரு விஷயம், இஸ் லைக் a ஒப்பனை. But joy is a character. மகிழ்ச்சி என்பது உங்களிடம் இருக்கிறதான ஒரு குணமாக அது இருக்கிறது. Happiness comes from the outside circumstances. சந்தோஷம் வெளி தோற்றத்திலே இருந்து காணப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. But joy comes from within. மகிழ்ச்சி என்பது மன மகிழ்ச்சி என்பது உள்ளாடி இருந்து உங்க இதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிவருவது. See, another way of describing it is this. இன்னொரு வழியிலே நம்ம அதை விவரிப்போம் என்றால், if happiness was a thermometer, depending on how it shows you the temperature outside. சந்தோஷம் என்பது ஒரு காலநிலையை கணக்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை வெப்பமானியை போல நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், see, it basically registers a condition. அது ஒரு பதிவு செய்வது என்னவென்றால் ஒரு நிலைமையை குறித்து பதிவு செய்கிறது. But you know what joy is? மனமகிழ்ச்சி என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? Joy is a thermostat. மனமகிழ்ச்சி என்பது thermostat, it's the same. Yeah, sorry, thermostat, it's the same. So basically thermostat regulates temperature. thermostat என்பது அதை சீர்படுத்துகிறது. But a thermometer measures temperature. வெப்பமானி என்பது வெப்பம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறது. That's one way of distinguishing what we mean by happiness and joy. இது ஒரு நிலையான இது நம்ம எப்படி நம்ம அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நம்ம ஒப்பிடுவது என்பது. See, happiness is something that will evaporate very soon. சந்தோஷத்தை பற்றி நாம் பேசுவோம்னா அது வெகு சீக்கிரமாகவே ஆவியாகிவிடும், காணாமல் போய்விடும். As soon as troubles come to you, happiness disappears. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற அந்த கணத்திலே அந்த சந்தோஷம் உங்களை விட்டு மறைந்துவிடும். But joy is something that intensifies when you have problems. மகிழ்ச்சி என்பது நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் அது உங்கள் உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கும், அதுதான் மனமகிழ்ச்சி. See, hear this carefully. இதை நீங்க கவனமாக கேளுங்கள். See, in your sorrow, in your heartaches, in your suffering, in the deepest despair of your lives, joy never changes. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே, ஒரு கவலையான நேரத்திலே, ஒரு இடுக்கண் நிறைந்த நேரத்திலே மனமகிழ்ச்சி உங்களை விட்டு மாறுவதே இல்லை. But happiness will disappear within a few seconds. சந்தோஷம் என்பது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற அந்த ஜனமே அது மாறி போகும் உங்களை விட்டு. Both these concepts, there is a beautiful video that brings both these concepts together. இந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் ஒப்பிடுவதற்காக நான் உங்களுக்கு ஒரு ஒளிப்படத்தை காண்பிக்க போறேன். அது அழகாக அதை விவரிக்கிறது. It is using a formula. அது ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட வீடியோ. A formula to define what we mean by worldly happiness. அது அந்த சூத்திரம் உலகத்தின்
வேதத்தின் அடிப்படையில் என்ன சந்தோஷம் என்பது என்று. See, I think that video helps bridge between these two concepts that I was trying to describe to you. அந்த ஒளிப்படமானது இரண்டுக்கும் இரண்டு காரியங்களையும் இணைக்கிறதான ஒரு பாலமாக வெளிப்படும் என்கிறது. It's making a clear distinction about the worldly happiness and what the Bible calls as joy. அது ஒரு தெளிவான விவரத்தை கொடுக்கிறது அந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷத்தும் எப்படிப்பட்டது என்பதாக. See, there was various formulas to make you happy. அநேக காரியங்கள் அநேக சூத்திரங்கள் நம்ம உபயோகிக்கலாம் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு. In the world, to give you happiness, there are so many formulas and combinations that can give you that happiness. உலகத்திலே அநேக காரியங்கள் உங்களுக்கு இருக்கிறது உங்களை சந்தோஷமாக வைப்பதற்காக. But today we are going to look at the formula that the Bible prescribes to give us joy. ஆனால் நாம் இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். வேதாகமத்தின் அடிப்படையில் கிடைக்கிறதான மனமகிழ்ச்சி எப்படிப்பட்டது. See, we now understand the difference between happiness and joy. உங்களுக்கு இப்பொழுது விளங்கி இருக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் இருக்கிறதான வித்தியாசம். And we also saw some of the formulas, worldly formulas which define joy. நாம் பார்த்தோம் உலகபூர்வமாக நமக்கு கிடைக்கிறதான சந்தோஷத்தை எப்படி எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று. But now we are going to look at the biblical formula that is going to give you joy. நாம் இப்போ வேதாகமத்தின் அடிப்படையில் நமக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம். See, joy is something which is very, very important for a Christian. மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று கிறிஸ்தவ வாழ்க்கையிற்கு கிறிஸ்தவர்களுக்கு. It is one of the most powerful tools that we can use to bring people into Christ. அது ஒரு வல்லமையான ஒரு கருவியாக இருக்கும் ஆண்டவரை பற்றி அறியாத பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்துக்கு எடுத்து செல்வதற்காக. Joy is a powerful tool that Christians can use to talk to people about Christ. அந்த மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி என்பது ஒரு வல்லமையான கருவி நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் அடுத்த பிறர் இனத்தவர்களிடையே கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளிடையே இயேசுவை பற்றி சொல்வதற்காக. A cold, dry faith has nothing useful to touch people's life. Faith. ஒரு உலர்ந்து போன விசுவாசத்தை வைத்து நம்ம அடுத்த மக்களுக்குள்ளே தேவனை அறியாத பிள்ளைகளிடத்திலே ஒரு விசுவாசத்தை வளர்க்க இயலாது. See, what I'm talking to you is biblical, and in a second I'm going to draw your attention to the verse which defines this. நான் வேதத்தின் அடிப்படையிலே அதை பேச விரும்புகிறேன். நான் அதற்காக உங்களுடைய எண்ணங்களை அதற்கு நேராக திருப்ப ஆசைப்படுகிறேன். See, the man who wrote Psalms, David, உங்களுக்கு தெரியும் சங்கீதத்தை எழுதினான தாவீது. There was a point when he lost the fellowship with God. ஒரு காலகட்டத்திலே ஆண்டவரோடு இருந்ததான உறவை அவன் இழந்து விட்டான். And because he lost that fellowship, he lost the joy. அவன் அந்த ஆண்டவரோடு இருந்த உறவை இழந்ததினாலே அவன் அந்த சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியை இழந்து விட்டான். And he became somebody who could not win souls. அவன் அதன் அடிப்படையில் அதற்கு பின்னாலாக அவன் எந்த ஆத்மாவையும் அவனால் சுதந்திரித்துக் கொள்ளாதவனாக இருந்தான். இதெல்லாம் எங்க பிரதர் பைபிள்ல போட்டிருக்குன்னு கேக்குறீங்களா? You're just asking where that is stated in the Bible. Have you heard about this before? David has lost the joy of God, and because that he is not able to win souls. நீங்கள் இது குறித்து முன்பதாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் தாவீது அவனுடைய விசுவாசத்தை அவனுடைய மகிமை இழந்ததினாலே அந்த தேவனுடையத்திலிருந்து கிடைக்கிற கனத்தை இழந்து விட்டான். அந்த ஆத்ம பாரத்தை அவனிடமிருந்து இழக்க நேரிட்டது. Let's turn our Bibles to Psalms chapter 51 verses 12 and 13. வேதாகமத்தை சங்கீதங்களின் புத்தகம் 51வது அதிகாரம் 51வது சங்கீதம் 12வது வசனம் and 13வது வசனம். I'll read it first. Psalms 51 12 and 13. சங்கீதம் 51 வசனம் 12 and 13. Restore to me the joy of your salvation and grant me a willing spirit to sustain me. Then will I teach transgressors your ways, and that sinners will turn back to you. Let me read that again. Restore to me the joy of your salvation and grant me a willing spirit to sustain me. Then I will teach transgressors your ways, so that sinners will turn back to you.
உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். See, what is David saying here? இங்கே இந்த இடத்துல தாவீது எதை குறித்து பேசுகிறான்? See, he's saying, Lord, give me back that joy. ஆண்டவரே எனக்கு அந்த சந்தோஷத்தை திருப்பி தாரும். And I'll become a soul winner, Lord. நான் உங்களுக்காக பாவிகளை மனம் திரும்புகிற ஒரு ஆளாக மாறுவேன். See, joy is proof that it is something which deeply satisfies the soul. அந்த மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது ஆத்மாவை ஆறுதல்படுத்துவதற்கு, ஆகாயப்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு பொருள். ஆத்ம ஆதாயத்தை செய்யறதான ஒரு முக்கியமான ஒரு கருவி. See, joy is fundamental to a Christian's life. அதனாலே சந்தோஷம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒன்று. And this joy is not happiness. இந்த சந்தோஷம் என்பது சாதாரண உலகம் கொடுக்கிறதான சந்தோஷம் அல்ல. It is something else, and there is a formula that the Bible prescribes of how you can get that joy. இது இன்னொரு விதமான சந்தோஷம், மனமகிழ்ச்சி என்று வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது. இது வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட வேண்டிய வழி வேறு விதமான ஒரு வழி. There is one other powerful word in the Bible in Nehemiah 8:10. இன்னொரு வல்லமையான ஒரு வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறது. அது நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனம். It says, the joy of the Lord is my strength. It says, the joy of the Lord is my strength. அது சொல்கிறது 10வது வசனம் தானே? I just wanted to say this thing. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். So we saw two verses, one about David understanding the importance of joy, and another verse talking about what joy can bring you as a Christian. நம்ம இரண்டு காரியங்களை பார்த்தோம். ஒன்று என்பது மனமகிழ்ச்சி. No problem. It's one is talking about when you lose joy, what the ability that you lose as a Christian. முதலாவது காரியம் சொல்கிறது எப்பொழுது நாம் சந்தோஷத்தை இழந்து போகும்போது நாம் என்னதை இழந்து போகிறோம் என்கிறதை குறித்து. And the other one is talking and affirming that joy is strength. இன்னொரு விஷயம் வேதாகமத்தில் இன்னொரு இடத்துல நாம் பார்க்க முடிகிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன் என்று. See, I don't know about people around me. எனக்கு தெரியவில்லை என்னை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று. But let me share with you my experience. நான் இப்பொழுது என்னுடைய சொந்த அனுபவத்தை குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். This is an experience that has been built up with many years. எனக்கு இந்த அனுபவம் அநேக ஆண்டுகளாக என்னிடம் கட்டப்பட்ட அனுபவம். See, for me it is not that I'm boasting, but I want to tell you a little bit more. இது என்னை குறித்து நான் பெருமைப்படுத்துகிறதுக்காக சொல்ற காரியம் அல்ல. இது நான் இன்னும் விளக்கமாக உங்களுக்கு அது உண்மையாக சொல்ல விரும்புகிறேன். See, nobody came and taught me about Jesus. யாரும் எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு வரவில்லை. See, I was born in a family where my father was a Muslim. நான் ஒரு இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு மகன். But I was not a Muslim. Even for my youngest age, I knew God. நான் ஆனால் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே நான் வளர்க்கப்படவில்லை. என்னுடைய சிறு வயது முதல் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வளர்க்கப்பட்டேன். When I was a little boy, you know, I used to, even at that little age, I used to pray. நான் சிறு பையனாக இருக்கும்போதே அந்த சிறு வயதிலேயே நான் ஜெபிப்பது வழக்கம். See, it was something that I was led into. அது வந்து ஜெபத்திற்குள்ளாலே நான் வளர்ந்து வந்தேன். It was not something that people put into my head. இது இன்னொருத்தர் என் தலையிலே என்னுக்குள் புகுத்தின காரியம் இல்லை. It is something that I believe God gave me that experience. நான் கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் எனக்கு அது கொடுத்த ஒரு அனுபவம் என்று. When I was in college, நான் கல்லூரியிலே படிக்கும்போது I studied in St. Joseph's in Trichy. நான் புனித ஜோசப் கல்லூரியிலே படித்தேன், திருச்சியிலே இருக்கிறதான. Many of you may know that college. நீங்க அனைவருக்கு அந்த கல்லூரியை பற்றி தெரியும் என்று நினைக்கிறேன். There will be a very big ground in that college. அங்க ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது அந்த காலேஜ். When my father took me and put me in that college to do my first year. என்னுடைய தந்தையார் அந்த கல்லூரியிலே படிப்பதற்காக என்னை அனுமதித்த போது I so hated that college. எனக்கு அந்த கல்லூரியை பிடிக்கவே இல்லை. But in those time in the evenings I used to go into that ground, that dark ground. சாயங்கால வேளையிலே அந்த மைதானம் ஒரு இருள் நிறைந்ததாக இருக்கும். நான் அங்கு போய் அந்த மைதானத்திலே சில நேரங்களை நான் செலவிடுவேன். And I will go there and I will pray to God. நான் அங்கு போய் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பேன். I will ask God for his help. நான் ஆண்டவரை நோக்கி கேட்பேன், அவருடைய உதவி எனக்கு வேண்டும் என்று. See, all through my life I have found that whenever I go and I seek God,
என்னுடைய இவ்வளவு நாள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்நாளிலே நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேனோ அவருடைய உதவிக்காக நாடுகிறேனோ it is something I slowly learned out of experience. நான் அதை ஒரு மெதுவாகவே நான் அதை பற்றி கண்டுகொண்டேன். அது ஒரு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாக இருக்கிறது இப்பொழுது. It started as an experiment. அது ஒரு ஆண்டவரை சோதித்தருகிற ஒரு சோதனையாகவே முதலில் இருந்தது. I was probably about 7 or 8 years old. அந்த வேளையிலே நான் ஒருவேளை 7 வயது இல்லது 8 வயதாக இருக்கும் எனக்கு. In my house my mummy bought 2 small chickens. என்னுடைய வீட்டிலே எனது தாயார் 2 கோழி குஞ்சுகளை வைத்திருந்தார். You know, they will come selling small chickens in a basket on a cycle. ஒரு கூடையிலே அந்த மிதிவண்டியிலே அந்த சின்ன சின்ன கோழி குஞ்சுகளை வைத்து தெருவிலே விற்பார்கள். See, one chicken is for my sister and one was for me. ஒரு கோழி குஞ்சு என்னோட சகோதரிக்கு, இன்னொரு கோழி குஞ்சு எனக்கு. We used to sleep with it on the bed. நாங்கள் அந்த படுக்கையிலே எங்களுடைய கட்டிலிலே நாங்கள் அந்த கோழி குஞ்சியை வைத்திருப்போம். Because my mummy will scold me that it may desecrate the bed, we used to keep a small polythene packet under it. எங்கள் தாயார் அடிக்கடி எங்களை கடிந்து கொள்வது உண்டு. நாங்கள் படுக்கையிலே அதை வைக்க கூடாது, அது படுக்கை அழுக்காகி விடும் என்பதற்காக. We'll pet it. You know, the small chicken, when you pet it, it will close its eyes and it'll spread its wings and it will go down. நீங்கள் அந்த கோழி குஞ்சியை, அந்த சிறிய கோழி குஞ்சுவை தடவி கொடுக்கும்போது அதனிடம் கரிசனை காட்டும்போது அது அப்படியே அந்த இறக்கைகளை விரித்து அப்படியே உட்காரும். We used to leave it at home and we will come running back from school to spend time with those chickens. நாங்கள் அதை வீட்டிலே வைத்துவிட்டு ஸ்கூலுக்கு பள்ளிக்கு செல்வோம். பள்ளி முடிந்த உடனே வேகமாக ஓடி வருவோம் அந்த கோழி குஞ்சியை பார்ப்பதற்காக. I remember this very, very well. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. One day we came back home from school. ஒரு நாள் நாங்கள் பள்ளியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது the chickens were nowhere to be found. அந்த கோழி குஞ்சுகளை எங்களால் கண்டுகொள்ள முடியவில்லை வீட்டிலே. It was devastating. அது ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இருந்தது. And my mummy said, என் தாயார் சொன்னார், they were grazing in the garden. அவர் அந்த கார்டன் தோட்டத்திலே அவர்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. And a crow came and took away one of those chickens. அந்த கோழி குஞ்சுகள் தோட்டத்திலே மேய்ந்து கொண்டிருந்த போது ஒரு காகம் வந்து ஒரு கோழி குஞ்சை கொத்தி போட்டு விட்டது. So I went chasing that crow so that it will drop the chicken. நான் அந்த காகத்தை விரட்டி சென்றேன், ஏனென்றால் அந்த காகம் அப்படியாவது அந்த கோழி குஞ்சை கீழே போடும் என்று. But while I was doing that, another crow took away the other chicken. நான் ஒரு காகத்தை விரட்டி செல்லும்போது இன்னொரு காகம் வந்து மீதமிருந்த இன்னொரு கோழி குஞ்சை தூக்கி சென்றது. See, I cried. நான் அழுதேன். Really, I cried. உண்மையாகவே நான் அழுதேன். I felt so unhappy. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. I felt so unhappy. எனக்கு ரொம்ப கவலையாக எனக்கு ரொம்ப கவலைப்பட்டேன். Because that was something that gave me so much of delight. அது ஏனென்றால் அது எனக்கு ஒரு சிறிய சந்தோஷத்தை கொடுப்பதாக ஒரு விஷயமாகவே அந்த கோழி குஞ்சுகளை நான் பார்த்தேன். And within a few minutes, do you know what I did? உங்களுக்கு தெரியுமா நான் சில நிமிடங்களிலே என்ன செய்தேன் என்று? My mother and father were laughing at us saying, ரெண்டு கோழி குஞ்சுக்கு அழுது இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுதுங்கன்னு. My parents were said, why you are making a big fuss about 2 chickens? They couldn't understand. அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. But I went and I cried to God. நான் சென்றேன், என்னுடைய அறைக்கு சென்று ஆண்டவரை நோக்கி அழுதேன். See, my innocence, I wasn't so developed. My innocence was limited. நான் அப்பொழுது பெரிய ஆள் இல்லை, எனக்கு விவரம் கொஞ்சமாக தான் இருந்தது. But I had that faith because I don't know where those things came to me in my life. I went to God and I cried to him. ஆனா எனக்கு ஒரே ஒன்று மட்டும் இருந்துச்சு, விசுவாசம் மட்டும் என்கிட்ட இருந்துச்சு. ஆண்டவரின் சன்னதியில் சென்று ஆண்டவரை நோக்கி அழும்போது. See, I wasn't born into a perfectly Christian family. நான் ஒரு கிறிஸ்தவ பாரம்பரிய குடும்பத்திலே பிறக்கவில்லை. There was nobody forced me into any religion. யாரும் என்னை பெற்றோர்கள் யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணவில்லை எந்த ரிலிஜனுக்காக நான் போவேன் என்று. But within me there was something that led me to Christ. எனக்குள்ளே ஒரு சிறிய காரியம் எனக்குள்ளே இருந்ததான ஒரு விசுவாசம் என்னை ஆண்டவருடைய சமூகத்திலே இழுத்தது. And I went and I cried to God and said, God, I love those chickens, I want them back. அந்த நாளிலே நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரை நோக்கி கதறி அழுதேன், ஆண்டவரே எனக்கு அந்த கோழி குஞ்சுகள் திரும்ப வேண்டும் என்று. I cried my heart out. நான் என் இருதயத்தை உடைத்து அழுதேன். I cried and I cried. என் இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி அழுதேன். I can remember that instance very இருக்கிறது இன்று கூட. I can remember that instance very, very well. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது இன்று வரைக்கும். You know what happened? உங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா?
The next day when I came back from school, அடுத்த நாள் நான் பள்ளியை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தபோது the 2 chickens were at home. அந்த இரண்டு கோழி குஞ்சுகளும் அங்கே இருந்தன. It was astonishing. பார்க்கிறதுக்கு மிகவும் அழகாக இருந்தன. My mummy said, என் தாயார் சொன்னாள், the lady next door said, காக்கா கொண்டு வந்து எங்க வீட்டுல போட்டுருச்சு, இது உங்க கோழி குஞ்சு தான், நான் கொண்டு வந்து திருப்பியும் கொடுத்தேன். எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிறதான அந்த தாயார் சொன்னார்கள், இந்த காக்கா வந்து அந்த காகம் அந்த 2 குஞ்சுகளையும் அங்க போட்டு விட்டது, அவங்க they bring that back. See, I'm not saying it was a miracle. நான் வந்து இது ஒரு அற்புதம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. I'm sharing this to you to show you what prayer and the experience in prayer, how it could build your faith. நான் இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறதுக்கான காரணம் என்பதென்றால் ஜெபிக்கும் போது ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்பதற்காக மட்டுமே. See, God brings these situations into your lives. ஆண்டவர் சில வேளைகளில் இந்த மாதிரியான தருணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். And he slowly teaches you things. அவர் மெதுவாக அந்த பிரச்சனையில் கூட அந்த சூழ்நிலையின் கூடவே நமக்கு ஆண்டவர் நம்மளை கற்பிக்க வைக்கிறார். நம்ம அதை பற்றி படிக்கிறதற்காக ஒரு பழக்க வைக்கிறார். And then you go to the point where you start building this confidence in God. அவர் நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை பழக்க வைத்து நம்மை அவர் மீது இருக்கிறதான நம்பிக்கை அவரை நம் முழுவதுமாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு விசுவாசம் வளரும் வரைக்கும். That is how God molds and shapes you. அப்படிதான் நம்மளை கர்த்தர் வந்து உருவாக்குவார். He will molds and shapes you. அவர் நம்மளை உருவாக்குகிற தேவன் அப்படிதான் நம்மளை ஏற்படுத்துவார். And he draws you closer to him. அவர் நம்மை அவரிடம் கிட்டி சேர அவர் விருப்பப்படுவார். See, the point I was trying to make is this. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் இதுதான். Today, இன்றைக்கு in my life, என்னுடைய வாழ்க்கையிலே when I have situations that terrorizes me, எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள் என்னை பயங்கரப்படுத்தும் போது, என்னை பயமுறுத்தும் போது, I have learned out of experience. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லிருந்து கற்றுக்கொண்ட பாடம், not to run behind man. எப்பொழுதும் மனிதனை பின்னாடி துரத்துவதில்லை. Day in day out in my workplace. ஒவ்வொரு நாளிலும் என்னுடைய அலுவலகத்திலே, see, in my room sometimes I work from home, I have a table there. என்னுடைய அறையிலே சில வேளைகளில் நான் வீட்டிலிருந்து வேலை செய்வேன். என்னுடைய அறையில் இருக்கிறதான மேஜையிலே, and we also use the same room as our prayer room. நான் அந்த அறையை தான் சில வேளைகளிலே நான் ஜெப அறையாக யூஸ் பண்ணுவேன். If there is something that troubles me, ஏதாவது என்னை அங்கே தொந்தரவு செய்கிறதா இருந்தால், I will just leave it. நான் அந்த காரியத்தை அப்படியே விட்டு விடுவேன். I will kneel down and I will cry out to God. நான் உடனடியாக முழங்கால் படியிட்டு என் தேவனை நோக்கி கதறுவேன். See, I've got to that situation where I don't believe in man but I believe in God. நான் அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது எந்த மனிதனையும் என் வாழ்க்கையில நான் நம்புவதில்லை, தேவனை தவிர. And when I go to God and I cry out to him, நான் ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று என் தேவனை மாத்திரமே நோக்கி கதறுவேன். I feel the Lord strengthening me. நான் முழுமையாக நம்புகிறேன் ஆண்டவர் என்னை பலப்படுத்தியிருக்கிறார் என்று. When those troubles come, எப்பொழுது பிரச்சனை வரும்போதும், they disturb my happiness. அது என்னுடைய சந்தோஷத்தை குலைச்சு போடும். But they do not touch my joy. அது என்னோட மனமகிழ்ச்சியை தொடுவதே இல்லை. They don't touch my joy. அது என் மனமகிழ்ச்சியை தொடுவதில்லை. My joy is safe and based on my faith. என்னுடைய மனமகிழ்ச்சி எப்பொழுதும் பாதுகாக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்திலே. See, that is what Nehemiah 8:10 is saying. Sorry, Nehemiah 8:10. அதுதான் நம்ம நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்க முடியும். It says the joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று. They are not ordinary words. அது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. They are powerful words. அது ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தை. When you receive that joy from God, that will become your strength. நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்போது அது உங்களுக்கு பலமாக மாறுகிறது. So when you have this joy, I was telling you I'm going to give you a formula for that joy. நீங்கள் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும் போது நான் இப்பொழுது சொல்கிறேன், அது ஒரு சூத்திரமாக உங்களுக்கு இருக்கும். It is encompassed in Romans chapter 5 1 and 2 which we read at the beginning of this message. அந்த ஃபார்முலா நம்ம தெரிந்து கொள்ள முடியும் நம்ம ரோமர் 5வது அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே படித்த வசனங்களை வைத்து. When I was a little boy, நான் சின்ன வயதாக இருக்கும்போது, when I used to read my Bible, நான் வேதாகமத்தை படிக்கும்போது, the Bible I have here I've had since I was about I think 9 years old.
என்னிடம் இருக்கிறதான வேதாகமம் நான் 9 வயதாக இருக்கும் அந்த நாட்களிலிருந்து இன்று வரை இருக்கிறது. Whenever I read Romans, எப்பொழுதெல்லாம் நான் ரோமரை படிக்கும்போது அந்த அதிகாரத்தை மண்டையே குழம்பிப்போம். என்னுடைய I get mad. உண்மையிலுமே சொல்றேன், have you ever tried reading Romans patiently? It is very very difficult book to understand. உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க ரோமர் எழுதின நிருபத்தை படிக்கும்போது அது ஒரு பொறுமையாக படிக்கிறது இல்ல, நம்மளை குழப்பி எடுக்கும். Every sentence has so much of meaning encompassed in it. ஒவ்வொரு வாக்கியங்களிலும் இருக்கிறதான அர்த்தம், அதில் இருக்கிறதான பொருள், அதில் ஒரு உண்மையா ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கும். It was truly the words written by God's Spirit. அது உண்மையாகவே பரிசுத்த ஆவியானால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். I want to slightly distract you and take you to something. நான் உங்களை slightly wherever either to make you understand the point I'm trying to get you across for the book of Romans. நாங்கள் உங்களை இன்னொரு வழிக்கு எடுத்து சென்று அதை பற்றி நான் உங்களுக்கு புரிய வைக்க விருப்பப்படுகிறேன். See, even one sentence in Romans has so much of meaning in it. Even ரோமர்ல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் அதில் அநேக பொருள்கள் அடங்கி உள்ளது. If you miss a word, நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டு விட்டீர்கள் என்றால் you will miss the whole meaning of it. நீங்கள் அந்த முழு வாக்கியத்தின் அர்த்தத்தையே நீங்கள் விட்டுவிட நேரிடும். Let me show you what I mean. நான் அதை என்ன என்பதாக உங்களை விளக்க போகிறேன். I want you to read this. நீங்கள் இதை வாசியுங்கள். It says, a woman without her man is nothing. அதாவது புருஷன் இல்லாம பொம்பளை எதுவுமே கிடையாது. All the women are staring daggers at me. That's what that word is saying. It says, a woman without her man is nothing. பெண்கள் அவர்களுக்கு இருக்கிறதான கணவர் இல்லாமல் அவர்கள் ஒன்றுமே இல்லை. The same sentence punctuated differently with grammar reads this. அந்த அதே வாக்கியம் அதில் ஒரு நம்ம கமா போடும்போது அது எப்படி பொருளாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். When you add a comma, it says a woman without her man is nothing. அது சொல்கிறது பெண்கள் இல்லை என்றால் ஆண்கள் ஒன்றுமே இல்லை. The same sentence, depending on how you read it, has completely different meanings. அது ஒரே வாக்கியம் தான், ஒரே மாதிரி எழுதப்பட்ட வாக்கியம் தான். அதை நீங்கள் வாசிக்கும் போது இரண்டு விதமாக வாசிக்கும் போது அது இரண்டு விதமாக பொருள்களை தருகிறது. Romans chapter 5 1 and 2 is one such verse. ரோமர் 5வது அதிகாரத்தில் இருக்கிறதான 1வது 2வது வசனங்கள் அதே மாதிரியான பொருள்களை தருகிறது. It is in that verse that the formula for the biblical joy is hidden. அதுதான் அதில் இருக்கிறதான அந்த சூத்திரம் ஒரு மறைக்கப்பட்ட சூத்திரமாக இருக்கிறது. அது நம் தேவ சமூகத்திலிருந்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கான வழியாக அது கருதப்படுகிறது. Let me read Romans chapter 5 verses 1. நான் இப்பொழுது ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். It says, therefore, being justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். And verses 2 goes on to say, by whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in the hope of the glory of God. இரண்டாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் போது ஸ்லாக்கியத்தை விசுவாசனாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இப்போ தெரியுதா ஏன் ரோமன்ஸ் பச்சை மண்டை குழம்புன்ட்டு? Do you know why you get confused when you read Romans? My head is still spinning reading those words. இப்பொழுதும் என் தலை சுத்துகிறது. See, it is so complicated, arranged set of words, but has immense meaning in it. அது ஒரு குழப்பமான ஒரு வாக்கிய அமைப்பாக இருக்கிறது. அதிலிருந்து நம்ம அந்த பொருள்களை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கிறது. I read it over and over and over and over again. நான் அதை திரும்பி படிக்கும்போது this is what it means. அது இப்படி தான் பொருள் எனக்கு கொடுத்தது. அது எனக்கு புரிய முடிந்தது. This is what it means. எனக்கு புரிந்த பொருள் இதுதான். It says joy comes with having peace with God. சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் இயேசுவின் நாமத்திலே. And peace comes with the grace of God. சமாதானம் தேவ கிருபையினாலே கிடைக்கும். Let me say that again. நான் திருப்பி அதை சொல்கிறேன். Joy comes with having peace with God. தேவனோடு நாம் சமாதானம் It's okay, that's okay if you don't translate. Joy comes by having peace with God.
மகிழ்ச்சி வரை எப்படி சந்தோஷம் வந்து சமாதானத்தின் மூலமாக சமாதானத்தின் மூலமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. Peace comes with the grace of God. சமாதானம் தேவ கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது. And grace is God begins justification. கிருபை என்பது தேவனுடைய justification. See, கிருபை என்பது தேவன் கிட்ட இருந்து வந்ததான் அது நமக்கு வரும். And it starts where we are justified before God. அது கிருபை நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அது ஒரு நியாயத்தின் அடிப்படையில் கிடைக்கிறது. So let me sum that up once again. நான் திருப்பியும் அதை சொல்கிறேன். See, joy comes when you have peace with God. அது சந்தோஷம் சமாதானத்தினாலே உண்டாகும். Peace comes to you when God gives you his grace. சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுக்கும்போது. You know how you get the grace? உங்களுக்கு தெரியுமா எப்படி கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று? Because God has justified you. ஆண்டவர் அதை உங்களுக்கு வந்து தகுதிப்படுத்துகிறார். அவரோட கிருபைக்காக உங்களை வந்து அவர் தகுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தும் போது அந்த கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். See, that is the formula, the secret formula for joy. இதுதான் மறைக்கப்பட்ட ஒரு சூத்திரமாக இந்த இடத்திலே அடங்கி இருக்கிறதான பொருள். I'm going to show you a video very quickly. நான் வேகமாக இன்னொரு ஒளிப்படத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Some of you have already, I've shown this previously in Tamil a while ago. ஒரு சிலருக்கு நீங்கள் இதை ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக நான் இதை உங்களுக்கு காண்பித்தேன். The concept which is being explained we all know very well. அதுல இருக்கிறதான அந்த பொருள் எல்லாருக்குமே தெரியும். அதுல விளக்கப்பட்டதான அந்த பொருள் எல்லாருக்குமே தெரியும். But my point is to bring a realization to you to that truth of what we mean by being justified. இன்றைக்கு என்னுடைய கருத்து என்பதனா அது எப்படி அந்த ஒரு தகுதிப்படுத்துறதுக்குள்ளதாக கொண்டு வருகிறது என்பதை குறித்து தான். Because before you reach joy, you first have to be justified. You are justified through grace. Grace comes to you when you acknowledge God, and then comes the peace behind it. உங்களுடைய மகிழ்ச்சி ஒரு சமாதானத்தினாலே உண்டாகிறது. அந்த கிருபையினாலே நீங்கள் சமாதானத்தினால் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்த கிருபை எப்படி என்பது என்றால் நீங்கள் தகுதிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவரால் நீங்கள் தகுதிப்படுத்தப்படுகிறனாலே அந்த கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படும். So the first important point is that justification. முதலாவது முக்கியமான காரணம் என்னவென்றால் அது தகுதிப்படுத்தப்படுதல். And this is what we mean by justification. இதுதான் நான் தகுதிப்படுத்தப்படுதல் என்பது என்னவென்றால் that's what it means to be justified. இதுதான் பொருள் தகுதிப்படுத்தப்படுதல் என்பதற்காக. The guy shows up with a thick book of all red marks in it. நீங்கள் அதை பார்க்க முடியும். அந்த புத்தகத்திலே ஒரு சிவப்பு நிறத்தினாலே குறிக்கப்பட்ட எல்லாவற்றையும். But because God has justified him, he receives that grace. ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. We know all these stories. You have sat here in church because you have already tasted salvation, many of you. நீங்கள் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறதற்கான காரணம் நீங்கள் ஏற்கனவே ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்தவர்கள். God has given you that grace. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே அந்த கிருபையை அளித்து விட்டார். And because of that grace there is a time when you had peace in your hearts. அந்த கிருபையினாலே நீங்கள் சில வேளைகளிலே உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான சமாதானம் இருக்கிறது. But why are we still miserable? நீங்கள் ஏன் குழப்பமான ஒரு கவலைக்கிடமான நிலைமையிலே இருக்கிறீர்கள்? Why is it we don't have that joy which comes through that grace? எங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷம் உங்கள் உள்ளத்தில் எங்கே? What do you think the answer is? என்ன நினைக்கிறீர்கள் அதற்குள்ள பதில் என்னவென்று? See, in my opinion, என்னுடைய கருத்து என்னவென்றால் the most miserable man on the world is not an unsaved man. ஒரு கொடூரமான மனிதன் இந்த உலகத்திலே அவன் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் உள்ள ஒரு பாவி என்பது நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துட்டு வெளியே இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் நீங்க ரட்சித்து கொண்டாங்க சாமி அப்படினு every week we pray. We come here into the church and pray to God, and God bring all the people outside who was not already saved. Where is your joy? எங்க உங்களோட சந்தோஷம் எங்க? How many of you can claim that you truly have joy in your hearts? இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்களுக்கு நீங்க அதை சொல்ல முடியும் உங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இன்னும் உங்க உள்ளத்துல இருக்கிறது? See, the most miserable man is not a man who hasn't tasted salvation. மோசமான ஒரு பாவி வந்து ஒரு கொடூரமான ஆள் இல்ல சந்தோஷத்தை ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால. The most miserable man is a man who has received that justification but yet he has fallen in the eyes of God. தேவன் கிட்ட இருந்து அந்த கிருபையை பெற்று இருந்தும்
அவரோட கண் முன்னாடி வந்து விழுந்ததனால அவன் அந்த நிலைமையில இருக்கிறான். Amen. The most miserable man is not somebody who hasn't tasted salvation. It is actually all of us who have tasted salvation, but yet we are miserable. இது நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட போதும் நம்மளுடைய கிரியைகளினாலே நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாத நாம் தான் பாவிகள். God has justified you and God has given you that grace. ஆண்டவர் ஏற்கனவே கிருபையினாலே நமக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அளித்து உள்ளார். So why are you still miserable? ஏன் நீங்கள் இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? Why are you miserable? ஏன் இன்னும் நீங்கள் ஒரு கொடூர குணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? The answer to that is this. அதற்கான விடை இதுதான். The joy that should have come to you, you have lost by one thing alone. உங்களுக்கு வருகிறதான் அந்த சந்தோஷம், அது நீங்க இழந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. You have lost it. There is one reason why you have lost it. நீங்கள் இழந்ததற்கு உள்ளதான ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், the secret formula is true. அந்த ஒரு சூத்திரம், அந்த மறைக்கப்பட்ட அந்த சூத்திரம் உண்மை. Well, it's not a secret formula, it's a formula that the Bible talks to give you joy. அது ஒரு மறைக்கப்பட்ட சூத்திரம் அல்ல, அது ஒரு சூத்திரம் வேதாகமத்திலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் வைத்துள்ளது. As Christians, we are sat in church here, we know we have been saved and justified, we know we have received the grace of God and we know we should have that joy. நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவருடைய கிருபையிலே ரட்சிப்பை அடைந்த நமக்கு தெரியும் அந்த ரட்சிப்பின் நித்திய சந்தோஷத்தை நம் உள்ளத்திலே எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும். பட் நம்ம இப்போ அது எங்கே? See, there's a man in the Bible who was also in the same situation. வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒரு நபர் இதே மாதிரியான ஒரு நிலைமையிலே கடந்து வர நேரிட்டது. David in Psalms 51:12 says, தாவீது 51வது சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். Again a very powerful verse. அது ஒரு வல்லமையான வார்த்தை. It says, restore to me the joy of your salvation and grant me a willing spirit to sustain me. What is he asking to restore? அவன் தேவனை நோக்கி என்ன திருப்பி தாரும் என்று கேட்கிறான். He is not saying restore your salvation. அவர் ரட்சிப்பை திருப்பி தாரும் என்று கேட்கவில்லை. He is not saying restore your grace. அவர் கிருபையை திருப்பி தாரும் என்று கேட்கவில்லை. Because you've already got that salvation. அவனுக்கு ஏற்கனவே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை The grace of God is there continually in your life. அந்த கிருபை ஏற்கனவே அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக கொடுக்கப்பட்டது. But the thing that is missing is the joy that comes to that salvation. அவன் இழந்து போன காரியம் என்னவென்றால் அந்த ரட்சிப்பினால் கிடைக்கும் சந்தோஷத்தை இழந்து போனான். That is why David is crying out. அதற்காலே தான் அவன் அழுது கொண்டிருக்கிறான். That is why he is saying, Lord, restore to me the joy of your salvation. அதற்காகவே ஆண்டவரை நோக்கி கதறி கேட்கிறான். ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்குள் புதுப்பியும். And you know why he understood the importance of that joy? உங்களுக்கு தெரியுமா அவன் எப்படி அதை புரிந்து கொண்டான்? அந்த ஒரு முக்கியமான ரட்சிப்பின் சந்தோஷம் எவ்வளவு வாழ்க்கைக்கு தேவை என்பதை குறித்து. Because he knew how important joy was for a Christian. அவனுக்கு தெரியும் அந்த ரட்சிப்பு சந்தோஷம் ஒரு கிறிஸ்தவனுக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. So why have we lost it? ஏன் அவன் தொலைத்தான்? The answer is simple. அதற்குள்ள பதில் மிகவும் எளிதான ஒன்று. Sin. பாவம். Sin. பாவம். Though we want to be seen as holy people. நாம் பரிசுத்தவர்களாக நம்மை காட்டிக்கொள்ள விருப்பப்படும் போது. See, I stand here, I put on a clean shirt. நான் இந்த மேடையிலே நான் இருக்கும்போது ஒரு தூய்மையான ஆடை அணிந்துள்ளேன். I combed my hair. நான் தலையை சீவி உள்ளேன். I prepared a message. நான் உங்களுக்காக செய்தியை ஆயத்தப்படுத்தி உள்ளேன். I planned exactly what I'm going to talk to you. நான் ஏற்கனவே அதை திட்டமிட்டேன் நான் என்ன இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்பதாக. And I'm also trying to be a holy person. நான் முயற்சிக்கிறேன், நான் ஒரு பரிசுத்தனாக இருக்கிறேன் என்பதற்காக முயற்சிக்கிற ஒருவனாக காட்டிக்கொள்ள விரும்புகிறேன். But is this the real me? இது உண்மையா இது நானா? See, many a times that is not the real me. அநேக வேளைகளிலே அது என்னுடைய உண்மையான ஒரு உருவம் அல்ல. Do you know who the real you is? உங்களுக்கு தெரியுமா உண்மையாவே நீங்க யார் என்று? Let me give you a few examples that will bring out the real you. நான் உங்களுக்கு சில உதாரணங்களை கொடுக்கிறேன். அது உங்களை நீங்கள் உண்மையா யார் என்பதை உங்களுக்கு தெளிவாக காட்டும். You are parking your car and somebody else comes and parks his car there. நீங்கள் உங்கள் காரை பார்க் பண்ணியிருக்கும் போது இன்னொருவர் அவருடைய காரை அங்கே பார்க் பண்ணும்போது in that moment how would you react? அந்த வேளையிலே நீங்கள் எப்படி உங்களுடைய எதிர் ரியாக்ஷன் இருக்கும்? You are driving down the motorway. நீங்க மோட்டார்வேல காரை ஓட்டி செல்லும்போது some guy swings in before you. உங்களுக்கு முன்பதாக ஒருவர் வேகமாக உங்களை முந்தி சென்று விட்டால் in that moment how would you react?
அந்த வேளையிலே நீங்கள் எப்படி உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுவீர்கள்? That is the real you. அதுதான் உங்களுடைய உண்மையான There are many such instances in our day-to-day life which is actually sin. நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நாம் செய்கிறது அது ஒரு பாவம் நிறைந்ததாகவே இருக்கிறது. And that is what takes away your joy. அதுதான் உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களை விட்டு எடுத்து போகிற ஒன்றாக takes away that so important thing that you have got because of salvation and grace. அது உங்களிடமிருந்து முக்கியமான நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியதான அந்த அனுபவிக்க வேண்டியதான ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுத்து போடுகிறது. But if you discipline yourself, நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளும்போது, no matter what, என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. If you are always conscious of the fact that you don't want to sin, நீங்கள் எப்பொழுதுமே கவனமாக உங்கள் வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் ஒரு பாவமான காரியத்திலே என்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டேன் என்பதை குறித்து, that is when you will get that true joy in you. அப்பொழுதுதான் நீங்கள் அந்த உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். You will get that true joy in you. அப்பொழுதுதான் அந்த உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். That is the biblical joy that the Bible talks to us about. அதுதான் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறதான வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்கிறதான உண்மையான மகிழ்ச்சி. We have run out of time. நம்ம இப்ப நேரத்தின் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். I'm going to conclude. நான் சீக்கிரமாக முடிக்க போகிறேன். Thank you. I'm going to read out to you from a book. And I want you to pay close attention to what I read out to you. There was a man called F.B. Meyer. He was a servant of God who lived in England. He lived between the years 1847 to 1929. A mighty preacher and God. Go and Google him and you will see the astonishing things that this man of God did. See, he was a very close friend of Dr. Moody, another man of God, a powerful man of God in England. Okay? In one of his books, this is what he has written. A powerful man of God. This whole country respects this man. But this is what he has written in his book. The point I want to get across through this reading is this. None of us are special. We are not born with superpowers. God has created us all equal. We all have the same weaknesses. But there is a fundamental thing that we have to do to change that nature of us. In the words of F.B. Meyer, this is how he writes in his book. Joy began in my life one solemn night when I knelt before Christ and had the holy light of His Spirit turn out one thing in my heart that was filthy. This is Meyer writing a book. He's writing about his own experience. It seemed as though Jesus was by my side, and as if I looked to my pocket a large bunch of keys, which I generally carry with me at home. I took from that bunch of key a tiny key, which I kept, and I held out the rest of the bunch to Jesus, just missing that one key. And I said, "Here are the keys of my life, Lord." Jesus looked at me sadly and said, "Are all the keys there?" "All but one tiny one, God," I said. "It is so small that you can't do anything with it." He replied, "Child, if you cannot trust me with everything, you can trust me with nothing." Satan whispered in my ears, "You cannot give that thing up. Besides, if you let Christ have his way, he would ask you for even more. Don't give that key to him." At last I said, "Lord, I cannot give you that key. But I am willing, Lord, for you to come and take that from me." The Lord said, "It was as I expected." I seemed to hold out my hand, and he came and he opened my fingers, and he took that small key from me. Then he went straight to that cupboard. He unlocked it and he opened it. And he saw there this one terrible and hideous thing
hidden in that cupboard. And Jesus said, that must go out. You must never go that way again. F.B. Meyer said, and that moment, he took that one thing from me. He took the desire of it out of my soul. I yielded myself absolutely to him. From that night, I want thee, O Lord, thou and your will alone in my life. The next morning, I wakened up expecting a short hallelujah feeling, but I was calm and quiet as I am. I only had a delightful sense that I did belong to Jesus. And 100 times that day I said to myself, I am His. I am His. I am absolutely His. And F.B. Meyer said that that was the secret to his joy. Shall we all stand up in prayer? Almighty God, one small key, O Lord, is probably what is holding me back from you. My dear beloved brothers and sisters in Christ, do you have one such small key? Where have you hidden it? Where have you hidden it? Where is that key? What have you got locked in that cupboard? Is that not what is killing your joy? Oh, is that not what is killing your joy? Face your true condition, my brother and sister in Christ. Too often, we are like people who have a disease, but we dread the doctor examining us because we fear when he examines us, he will find something in there that is not pleasing to him. You can make no headway if that is your state. Are you sure there is nothing in your heart? Is there anything that you want Christ to deal with tonight? Some unclean thing which entered you years ago. Oh, which entered you years ago and which is choking you spiritually. Day after day after day. The Bible says the fruit of the Spirit is joy. Where is your joy? Where is your joy? Jesus himself said, these things I have spoken to you, that my joy in you may be full and complete. I am coming back to you, Father. These things I speak in the world, that they may have my joy in themselves. You don't have joy for your life. If you don't have that joy, it's meaningless. Very, very important people in the Bible have emphasized on joy. One of Christ's last words was about the joy he wanted to give you. What is it that is holding you back? Examine your hearts. Submit to God. Submit to God. He has been patiently waiting for you all these years. Submit to Jesus. Give him your whole life. He is waiting to forgive you, no matter what that sin is. How far you might have run away from Jesus, he is waiting for you. Hand over that small key to Jesus. Hand over your life to him and submit to him. Then the salvation that he gave you through justifying you when he died on the cross of Calvary and rose again, and the peace that comes through that, and then the joy that comes will be yours. Examine yourself. Give it up. Give it up. Give it to Jesus. My Heavenly Father, I pray for these thy children, Almighty God.
My Father, I do not know their lives or the situations in their lives. But one thing I wish, Lord, and I wish that tonight they will receive the true joy of Jesus. Oh, the joy that this world cannot give them, Lord. The joy that you promised, the joy that comes because of your salvation. Lord, I pray for that joy for these thy children. Oh, that joy, oh Lord, the joy, that overfilling joy, my Father. Bless their hearts. Bless their hearts. Oh, draw them closer and closer to you, Lord. Change their minds, Appa. Give them a heart to submit to you. Change their lives, I pray, in the name of Jesus. Touch their hearts, O Lord. Father, I pray that tonight you will open up a door from heaven, Lord, a door of favor in the eyes of these thy children. And through those doors of favor, Lord, that you will pour your spirit of forgiveness upon them. Pour thy spirit, Daddy. Pour thy spirit, Appa. Pour them, O Lord. The spirit, O Lord, that will cause them revival. The spirit that will cause them healing. Oh, give them, O Lord. Give them that spirit, I pray. May they taste, as I pray now, may the Holy Spirit move amongst them. May the Holy Spirit move amongst them. Oh, may the Spirit of God touch their hearts. Change it. May they give up that one key that is holding them back. Almighty God, I pray. Jesus, I pray and I bless them. I call into the name of Jesus, and in Jesus' name I pray this prayer. Overcoming the powers of darkness and possessing the promises of the living God, I pray this prayer in the name of my Lord and Savior Jesus Christ. Amen and amen.